ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். லாஸ்ட் டைம் ஒரு டீப் ஸ்டேட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க. நிறைய புதுசாக இருந்தது. இதெல்லாம் உண்மையா பொய்யா நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. எங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இது பற்றி நம்ம நிறைய எழுதியிருக்கிறோம். நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டும் இருக்கோம். டீப் ஸ்டேட்டோட மோடி டீம் ஃபைட் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் டீமும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. நாங்களும் எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது அந்த முறையில் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. இந்த இஷ்யூவில் வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒரு டூல் கிட்ஸ் நம்ம நிறைய கேட்டுட்ருக்குறோம். அந்த டூல் கிட்ஸ் வந்து எங்கேருந்து வருது, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம். லக்கிலி ஒரு பெரிய ஃபுல்லாக இந்த விவசாயிகள் போராட்டத்தப்போ ஒரு லேடி, அவள் பேர் என்ன, அந்த சிங்கர் ஒரு டூல் கிட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அந்த அம்பானி மேரேஜில் கூட வந்திருந்தா அவள். ஸோ அந்த மாதிரி அந்த டூல் கிட்டை நாங்கள் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிடுச்சு. இதை பற்றி இங்கிலீஷில், ஹிந்தியில் வேறு ஆளுங்க நம்ம ஆளுங்க பண்ணிகிட்ருக்காங்க. நான் தமிழில் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நார்மலாக இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்க, நம்ம எதையும் வந்து சரியாக சீரியஸாக படிக்கிறதும் இல்லை. மற்றவங்க ஷார்ட்டாக எழுதுறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறதும் இல்லை. சும்மா நாங்களும் படித்தோம், லைக் பண்ணோம், போயிட்டே இருப்போம். சரி, ராம ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, நம்ம வீடு நல்லா இருந்தால் சரின்னு இருக்கிறவங்கள என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்கெல்லாம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, இதெல்லாம் வந்து மோதியோட ஆளுங்க, இவங்க சும்மா பொய் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். இது மோதி ஆளுங்களோ இல்லை மோதிக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறவங்களோ இல்லை, எல்லாருமே பாதிக்கப்பட போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றதுனால எங்களோட வேலை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் பாஸ் ஆன் பண்ணுறது. யோசிக்கிறவங்க அதை பற்றி யோசித்து நிஜமாக பொய்யான்னு வெரிஃபை பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியுன்றது யோசித்தாங்கன்னா நல்லது. ரொம்ப சந்தோஷம். இந்த டீப் ஸ்டேட்டு டூல் கிட்டு இதெல்லாம் தெரியாத பப்ளிக்கே இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஓட்டு போடுறவங்கள அட்லீஸ்ட் ஒரு 60-70% இதெல்லாம் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டாங்க. சினிமா, வதந்தி, அரசியல்ன்றதே ஒரு டைம் பாஸ்க்குன்னு இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? கோயிலுக்கு போகிறதே பிச்சை எடுக்கிறதுன்னு இருக்கிறவங்கள கலாச்சாரம், பாரம்பரியம் அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க எங்கே அவங்க ஆனால் போயான்று சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், நம்ம ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சி ஒரு சேல்ரி கிடைக்கிறதுக்காக ஒரு எஜுகேஷன் இருந்தால் போதும், நம்ம தான் வேர்ல்டுலேயே புத்திசாலின்னு நினைக்கிற ஒரு அலட்சியமான மனோபாவம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தாண்டிங்க லாஸ்ட் 1000 இயர்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அவங்க உயிரையும் கொடுத்து குடும்பம் சொத்தெல்லாம் இழந்து இந்த ஒரு சிஸ்டம், அதாவது நம்மளை அடிமைப்படுத்துகிற ஒரு சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜான்சி ராணி எடுத்துங்க, வீர சிவாஜி, கட்டபொம்மன், நாச்சியார், பாரதியார், கப்பலோட்டிய தமிழன், திருப்பூர், லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு, சாவர்கர், சுபாஷ் சந்திர போஸ், அதெல்லாம் சொல்லி முடியாது. எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. அவங்கெல்லாம் அவங்க லைஃபே வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்மெல்லாம் அவங்க பண்ண தியாகத்தில் வந்து சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பை. அந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷமாக நடக்கிற போராட்டம் தான், 500-600 வருஷமாக நடக்கிற போராட்டம் வந்து அந்த கண்டினியூட்டி தான் இப்போது டீப் ஸ்டேட்டும் மோடி டீமும் நடத்துகிற இந்த போராட்டம். இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. நம்ம டைரெக்டாக இந்த டூல் கிட்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெடிங்களா? இந்த டூல் கிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் ஜீன் ஷார்ப்னு ஒருத்தர், அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். இவர் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இதெல்லாம் அரௌண்ட் 1950s நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் வயலண்ட் ஆக்ஷன் அதை பற்றிலாம் ஸ்டடீஸ் அது எதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே வந்து பாம் கண்டுபிடிச்சார், அணுகுண்டு கண்டுபிடிச்சவர். அவர் பேரில் ஒரு ஆர்கனைசேஷன்.
அந்த ஆர்கனைசேஷன் அணுகுண்டு எல்லாமே எப்படி நாட்டெல்லாம் பிடிக்கிறதுன்றத ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு 3 புக்ஸ் வந்து எங்களது கண்ணில் பட்டுச்சு. இட் இஸ் 1961 அரவுண்டு அந்த புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. நம்மளாம் அந்தளவுக்கு படிப்பும் இல்லை. அதாவது வெளியில் என்ன நடக்குதுன்றதும் தெரியாமல் தான் நம்ம ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த 3 புக் வந்து பொலிட்டிக்ஸ் ஆஃப் நான் வயலண்ட் ஆக்ஷன்ற சீரீஸில் ஒன்று பவர் அண்ட் ஸ்ட்ரகிள், த மெத்தட்ஸ் ஆஃப் நான் வயலண்ட் ஆக்ஷன், த டைனமிக்ஸ் ஆஃப் நான் வயலண்ட் ஆக்ஷன் 3 புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம இந்த டூல் கிட்டுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 புக்ஸை உங்களால் முடிஞ்ச, நான் ரொம்ப காஸ்ட்லி தான் புக்கு, நானே வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கி படித்தேன். ஏன்னா அரௌண்டு 2500 ஒரு புக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன். நான் அவங்ககிட்டையும் ஒரு புக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூகுளெலாம் தேடியும் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இதில் செகண்ட் வால்யூம் இருக்குது இல்லைங்களா, அந்த த மெத்தட்ஸ் ஆஃப் நான் வயலண்ட் ஆக்ஷன், இதில் வந்து ஒரு 198 ஆக்ஷன்ஸ் சொல்கிறாரு. எந்த ஒரு கண்ட்ரிலையும் அதாவது பெரிய அளவில் நம்ம அட்டாக் பண்ணாமல், அதாவது ஒரு கண்ட்ரியை வந்து நாசம் பண்ணோன்னா வெளியில் இருக்கிற, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் அமெரிக்கா வந்து ஒரு கண்ட்ரியை டார்கெட் பண்ணுதுன்னு வைங்களேன், அந்த கண்ட்ரியை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அங்கே உள்ளே இருக்கிற ஆளுங்க, அதை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் சிஸ்டம்ஸ், அதை வச்சு எப்படி அட்டாக் பண்ணி அந்த கண்ட்ரியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர முடியுன்றதுக்கு ஒரு 198 மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஷாக்கிங்காக இருக்கும். இதில் நான் ஃபுல்லெல்லாம் சொல்ல போகிறதில்ல, ஒரு ரெண்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மொத்தம் சொல்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு புரியுது. 1961 இந்த பேசிஸில் தான் நம்ம டூல் கிட்டெல்லாம் ரெடி ஆகுது. அந்த பாயிண்ட்ஸை ஓரளவுக்கு நான் இங்கே லிங்க்கில் வந்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே லிங்க்கில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஈவன் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வச்சுருக்காங்க, ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. தைரியமாக என்ன பண்ண முடியும், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது தைரியமாக வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அந்த ஒரு 1940 இல்லை 1925 இந்த நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. எப்படி நம்மளை டூல் கிட் வச்சு நம்மளை இது பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் த கிரேட் காந்தி. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டவுன்லோட் அண்ட் ரீட் இட் யுவர் செல்ஃப். ப்ளஸ் நான் இங்கே வந்து கொஞ்சம் சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த பேஜை அப்படி தேடிட்டே படிச்சுட்டே போகும்போது சடனாக அந்தந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வரும்போது எனக்கு மைண்டில் தோணது மட்டும் நான் அதை கட் பேஸ்ட் பண்ணி இங்கே ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. இந்த மார்க் அவார்ட்ஸ் அது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. குரூப் லாபியிங், மார்க் அவார்ட்ஸ், அவார்டு வாபஸ் கேங் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா குரூப் லாபியிங், மார்க் எலெக்ஷன்ஸ், டாண்டிங் அஃபீஷியல்ஸ், ஃப்ராட்டர்னைசேஷன். நம்ம மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்தப்போ ஊர்கா மாமின்ட்டு ஆளால் கிண்டல் பண்ணது, அந்த மாதிரி மார்க் பண்ணுறது, ஸ்மிருதி இரானிக்கு கிண்டல் பண்ணது, எலெக்ஷன் கமிஷனரை போடுறதில் பிரச்சனை பண்ணது, ஆர்பிஐ கவர்னர் இவிஎம்மை மார்க் பண்ணது, இவிஎம் மெஷின்ஸ்க்கு, எலெக்ஷன் கமிஷனையே வந்து கிண்டல் பண்ணுறது. அது இல்லாமல் அந்த ரிலீஜியஸ் ப்ரொசஷன்லாம் அடிக்கடி ஆகும். ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட், நம்ம துர்கா ஃபெஸ்டிவல் வந்தால் பிரச்சனை, நவராத்திரி வந்தால் பிரச்சனை, கணபதி வந்தால் பிரச்சனை, ஃப்ரைடேயில் வந்து இஷ்டத்துக்கு ரோடில் இறங்கி கல் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நடக்குது. இது எல்லாமே வந்து கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் மார்னிங், மார்க் ஃபியூனரல்ஸ், ஹோமேஜ் அட் பரியல் பிளேசஸ், இதெல்லாம் படிக்கும்போது கரெக்டாக தெரியுது. அந்த நம்ம யாராவது டெரரிஸ்ட் ஒருத்தன் இறந்து போயிட்டா அந்த இதில் இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து யூபியில் ஒரு குழந்தைய கொலை பண்ணாங்க, 2 குழந்தைங்கள. அவனோட ஃபியூனரலுக்கு 30,000 பேர் வந்தாங்க. ஏங்க யாருக்காவது 30,000 பேர் ரிலேஷன் இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் அதிகபட்சம் ஒரு தெரிஞ்சவங்க அது இதுன்ட்டு ஒரு 1000 பேர் வந்தாலும் சரி, 2000 பேர் வந்தாலும் சரி ஒத்துக்கலாம். 30,000 பேர், அதுவும் வித்தின் ஷார்ட் பீரியட்.
அவனே வந்து ஷூட் பண்ணி டெரரிஸ்ட்டுன்ட்டு ஐ மீன் கொலைகாரன்ற லெவலில் இறந்து போயிருக்கான். அவனோட இதுலேயும் தைரியமாக வந்து ஒரு 30,000 பேர் வராங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த அவுரங்கசீப் கல்லறையில் போயிட்டு நம்ம யார் ஒரு தெலுங்கானாவில் இருக்கிறாங்கல்ல, ஹைதராபாத் அந்த ஏஎம்ஐஎம் அவங்க பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு தான் தெரியல. இது நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு இது நடக்கும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஐ எம் ஷூர். கண்டிப்பாக நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்தது விவசாயிகள் போராட்டம் ஸ்பெஷலாக தனியாக கொடுத்துருக்காரு. 9900 பாயிண்ட் நம்பர். இது விவசாயிகள் போராட்டம் 1, 2.0 எல்லாமே கிளியராக பிளானிங் 1961 பிளான் பண்ணுறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகலே அடுத்தது இது, அது ஒர்க் அவுட் ஆகலே அடுத்தது இது, ஒன்று மாற்றி ஒன்று 198 முடியறதுக்குள்ளே 198 ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியிருக்காது. மோஸ்ட்லி அதுக்குள்ளே பாதி கவர்மெண்ட் இதெல்லாம் தாங்க முடியாமல் விழுந்துடும். இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறமா இந்த சிஏஏ மல்யுத்த வீரர்கள் போராட்டம், மணிப்பூர் அந்த லேடி, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி லடாக்கில் இப்போ ஒருத்தர் போராடின்னு இருக்கிறாரு. இவிஎம் பற்றி கிண்டல் பண்ணுறது, எலக்ட்ரல் பாண்டை பற்றி கிண்டல் பண்ணுறது, கனடாது டிப்ளமசி, இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ்னு அது ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்துருக்குறாரு. கனடாவில் டிப்ளமசி பிரச்சனை வந்தது இல்லைங்களா, அந்த யாரையோ கொலை பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிவிட்டு இந்தியா தான் அதுக்கு ரீசன். இன்றைக்கி வரலாம் அவங்க அரெஸ்ட் கூட பண்ணல, அது யார் கொலை பண்ணாங்க, என்ன ஏது இன்வெஸ்டிகேஷன்னா ரிப்போர்ட்டுன்னு கூட சொல்லலை. அதே மாதிரி நம்ம டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் டிலே பண்ணுறது, டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸஸ் கொண்டு வர்றது. ஆப்கானிஸ்தானை விட பாலஸ்தீனை விட நம்ம கண்ட்ரியில் ஹாப்பினஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க அடிக்கடி, இது நான் யார்கிட்ட இப்போ தான் முதல் தடவை சொல்கிறேன். மேபி இவங்க சீரியல் நம்பர் உல்ட்டா போடுறாங்களோ, தலைகீழாக போடுறாங்களோன்னு தோணுது. எப்போவுமே நம்ம கண்ட்ரி பின்னாடி 150 160 வருது இல்லைங்களா. எனக்கு தோணுது அவங்க எக்ஸல் ஃபைலில் ஷார்ட்டிங் பண்ணும்போது தப்பாயிருதுன்னு, அப் டு டவுன் பதில் டவுன் டு அப் அந்த மாதிரி போட்டாங்கன்னா கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். சரி, ஓகே. யூஎன்எஸ்சி பர்மனெண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு கண்ட்ரியை எப்படி தொல்லை பண்ணலான்றது ரொம்ப கிளியராக பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதிட்டே போகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக பிரச்சனை பண்ண வைக்கிறதுல நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டலைசேஷனை கிண்டல் பண்ணுறது, டிமானிட்டைசேஷனை, அதோட எஃபெக்ட்ஸை பற்றி எவ்வளோ தான் ப்ரூஃப் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆர்டிகல் 370 அயோத்தியா, பார்லிமெண்ட்டில் எந்த விவாதமும் நடக்காத மாதிரி ஒரு முறை எதனா ஒரு பிரச்சனையை கிளப்பி எல்லாம் வெளியே போகிறது, ஆரோக்கியமான ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்காமல் தடுக்கிறது, நம்ம பார்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண அதை தடுக்கிறது, இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸுன்னு எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும், ஈவன் விழிஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அது முக்கியமான ஒரு போர்ட்டை ஒன்று டெவலப் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் பிஎல்ஐ கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டு இன்டர்ஃபியர் பண்ணோம், கோர்ட்டு அட்வைஸ் பண்ணோம், கோர்ட்டு எப்படி ரூல்ஸ் போடணுன்றது சொல்கிற மாதிரி லெவலுக்கெல்லாம் போகிறாங்க. இதே மாதிரி எம்பசியில் நம்ம ஃபாரினில் இருக்கிற எம்பசியெல்லாம் அட்டாக் பண்ணுறது, அங்கே இருக்கிற நம்ம யூகே, கனடா, யூஎஸ்ஏல மேஜராக இது நடந்தது. அதே மாதிரி அங்கே இருக்கிற நம்ம ஸ்டாஃப்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் போஸ்டர் போட்டு இவங்கள டார்கெட் பண்ணுங்கன்ற மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, அவங்களோட நேமெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, அவங்க ஃபேமிலியை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது. இது இல்லாமல் பேரலாக காலிஸ்தான் மூமெண்ட்டுன்ற ஒரு சின்னதாக கனடாவிலையும் அங்கேயும் இங்கேயும் நடத்திட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இந்த 198 பாயிண்ட்ஸ் படிக்கும்போது ஒரு 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 சம்பவம் எங்கே நடந்தாலும் அதை இது கூட ரிலேட் பண்ணி நம்ம கிளியராக கண்டுபிடிக்கலாம். இதுதான் டாக்டர் ஜீன்ஸ் ஷார்ப், அவர் கிரேட் டேலண்டட் பர்சன். ஆனால் அந்த டேலண்ட் தப்பான வழியில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம மோடி டீம் இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு பிரச்சனையிலையும் அவங்க இவர் எழுதிட்டு போனது 1961. ஸோ பப்ளிக் அப்கிரேட் ஆகிட்டாங்கன்றது இன்னும் தெரியாமல் அந்த டீப் ஸ்டேட் இன்னும் இதையே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குன்றது பிளான் பண்ணி
முன்னாடியே இவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கு. இது நடக்கலாம். எங்கே ஒரு ஸ்பார்க் ஆனாலும் இமீடியட்டாக இவங்க அந்த மேபி அதில் ரெஃபர் பண்ணுறாங்க போல் தெரியுது. ரெஃபர் பண்ணோன்னே ஓகே இது இந்த ப்ராப்ளம் இமீடியட்டாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்றது ஃபுல்லாக பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ மோடி கவர்மெண்ட் இன்றைக்கி இந்த நிமிடம் வரலும் 10 இயர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் இவங்களோடது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணிகிட்ருக்கு. இதன் கண்டினியூட்டியாக நான் ஒரு சீரியஸ் மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நிறைய விஷயம் டீப் ஸ்டேட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் நிறைய தேடி படிங்க. என்னோடது நாலேஜ் ரொம்ப சின்ன நாலேஜ் தான். அதை விட பெரிய விஷயம் வந்து ஓப்பனாக கூகுளிலே கிடைக்குது. ஈவன் நிறைய பேர் வந்து என்னை விட பெஸ்ட்டாக சொல்கிறவங்கலாம் இருக்கலாம். என்னோடது ஸ்பீச் வந்து அந்தளவுக்கு பெரிய விஷயம், பெரிய ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் கிடையாது. ஸோ நிறைய படிங்க, நிறைய தேடுங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு இப்போ எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இமீடியட்டாக இந்த 198 ஆக்ஷன்ஸ் நான் வயலண்ட் ஆக்ஷன்ஸை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லிங்க் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மோடி வெர்சஸ் டீப் ஸ்டேட் பார்ட் 3ல் பார்ப்போம். அதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது சொல்லட்டுமா? சொல்லிடலாம். சரி, எப்படி அவார்டெல்லாம் கொடுத்து இந்த மேகசே அவார்டு, நோபல் ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்து எப்படி ஒரு கவர்மெண்ட்டை கவுக்குறாங்க, அதுக்கான பேஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்றது என்னோடது அடுத்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இதையும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா 4 பேருக்கு ஷேர் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஷேர் ஆகும். அதில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். நான் பைசாக்காக இந்த ஒர்க் பண்ணல, ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணுன்றது, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து டீப் ஸ்டேட்டு இந்த பெரிய வேர்ல்டு லெவலில் நம்ம ஒரு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்றது தெரியாமல் ஏதோ தெருமூனை ஃபைட் பண்ணி அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இது மேஜரான இது நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அதனால் எல்லாருக்கும் தெரியணுன்றது என்னோடது ஆசை. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் யாருன்னா நல்லா பேச தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் மேட்டரெல்லாம் எழுதி கொடுக்குறதுக்கு ரெடி. நீங்கள் உங்கள் பேரில் கூட விடலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போகணும், அவ்வளோதான். ஓகே, ஜெய்ஹிந்த். தேங்க்யூ வெரி மச். பை பை, சி யூ.